உசிலம்பட்டி மக்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு. ஒரு தேர்தல் வந்தா கணிக்கணும். முதல்ல எவன்டா ஜெயிக்கிற குதிரை, எவன்டா தோக்குற குதிரைன்னு பார்க்கணும். ஜெயிக்கிற அணியில ஓட்டு போட்டாதான் தொகுதிக்கு நல்லது கிடைக்கும். இப்ப நான் போடியில நின்றேன். யாரை எதிர்த்து நின்றேன்? 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், 15 வருஷம் மினிஸ்டரா இருந்தவர், 1 லட்சம் கோடி சொத்து. அவர் சொத்தோட மதிப்பு. அந்த அம்மாவை ஏமாற்றி கும்பிடு ஓட்டே கொள்ளையடிச்சு வச்சவங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை, நேருக்கு நேராக பேசுறவங்க. மணிமாறே அப்பாவும் சரி, மணிமாறன் சரி, நானும். பாவம் மணிமாறன் திருமங்குளத்தில் நின்றாரு. சத்தியமா உலகமே சொல்லுச்சு 2021 தேர்தலில் திமுக கூட்டணி தாண்டா ஜெயிக்க போது, அண்ணன் தளபதி தாண்டா முதலமைச்சர் உலகத்துக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? ஏப்பா சொல்லுப்பா சரவணா, நீ சொல்லுமா. உலகத்துக்கே தெரியும்ல. ஆனா நாங்க 2 பேரும் தோக்குறோம். இது என்னடா நியாயம்? இப்ப பார்த்தா அழுகுறாங்க. போடியிலே அழுகிறான், திருமங்குளத்திலே அழுகிறான். பாவம் உங்களுக்கு தோக்கடிச்சுட்டேன் மேடம் சாமி. நீங்க இருந்திருந்தீங்களா? என்ன காரணத்துக்கு நான் சொல்றேன்னா, நாங்க ஜெயிக்கிற தோத்தது எங்க குடும்பம் பாதிச்சிச்சு, நாங்க பாதிச்ச. 2வது ஒரு தேர்தலில் ஒரு குடும்பம் பாதிக்குன்றது பெரிய விஷயம். அது ஏதோ வெள்ளச்சட்டை போட்டு வர்றோம். நாங்க அந்த துன்பத்தெல்லாம் எவ்வளவு தாங்க முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்க ஒரு சின்ன கடை வாங்கினா என்னன்றது தெரியும். அதையும் தாங்கிக்கிட்டு நாங்க அரசியல் பண்ற மாதிரி. ஏன் இப்ப ஜெயிக்கணும்னு சொன்னா, ஜெயிச்சா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு பலம். இப்ப திமுக ஆளுங்கட்சி உசிலம்பட்டியும் ஓட்ட விட்டீங்க. இப்ப போய் ரெட்டாளிக்கு ஓட்ட போடுறீங்களே, என்னப்பா நியாயம் இது? வராத ஆளுக்கு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க. இப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இப்ப சொல்லு, என்ன நடக்குது இப்ப உங்களுக்கு? ஏதோ நல்ல மனுஷன் அமைச்சராக இருக்க போய் உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இல்லாட்டி ஜெயிக்கிற குதிரையில் நீங்க இறங்கணும்ப்பா. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் சத்தியமா சொல்றேன், பாண்டிச்சேரி உட்பட 40 ஜெயிக்க போறோம். இதுல நீங்க கோட்டை போட்டீங்கன்னா சத்தியமா உங்களை கடவுள் இல்ல தளபதி மன்னிக்க மாட்டாரு. நல்ல வாய்ப்பு, அதை பயன்படுத்துங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு சொந்தக்காரன் வந்துட்டு போறேன்னு நினைங்கப்பா சாமியா. உள்ளூர்காரன் இப்ப எப்ப போட்ட மணிமாறன் சொன்ன மாதிரி கூப்பிட்டா வந்து நிப்பேன். இதை விட உங்களுக்கு என்ன வேட்பாளர் வேணும்? அவன் என்ன 1 லட்சத்தை கொடுத்துருவானா ஓட்டுக்கு? 1 லட்சம்ன்றது 2 நாள் செலவுப்பா. ஆனா 5 வருஷம் பலனை பாரு. சட்டையை பிடிச்சி நீ கேட்கலாம், டேய் உனக்கு ஓட்டு போட்டா வாடா, தெருவில் பிரச்சனை இருக்கா வந்து பாடுறாட்டா, நான் வருவேன். தோத்து போனா 5 வருஷம் நீயும் பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன். தலைவர் இந்த தொகுதியே மறந்துடுவாரு. நீ வேணாம், இந்த தொகுதியை எனக்கு திமுக வேணாம், அனாத தொகுதியா போயிருது. எனக்கு எதிர்த்து களம் வைக்கிறவர் திரு டிடிவி தினகரன். மணிமாறன் கொஞ்சம் ஆவேசமா பேசினார், பழிதீர்க்கும் நாள்னு சொல்லி. நம்ம எல்லாம் பழிதீர்க்க வேணாம், மக்களே பழிதீர்ப்பாங்க. 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு சிம்பிளா தாய்மார்களே, நீங்க அவர் வந்தா கேளுங்க. நான் 15 வருஷம் கழிச்சு ராமர் வனவாசம் போனது மாதிரி போயிட்டு இப்ப வந்திருக்கேன். தொகுதிக்கு நல்லது செய்வேன், எனக்கு ஓட்ட போடுங்கிறாரு. ஜெயிச்சு நீங்க போய் எப்படி எங்க போய் நல்லது செய்வ சொல்லு? உனக்கு என்ன பின்னணி? உன்னை யாரு மதிப்பா? இதே தினகரே ரெட்டலைய வாங்குறதுக்கு 500 கோடி லஞ்சம் கொடுத்திருக்காரு. எவ்வளவு? 500 கோடி லஞ்சம் கொடுத்துட்டு திகார் செயல்ல 1 மாசம் இருந்தாரு. தெரியுமா தெரியாதா? உனக்கு எப்படிப்பா 500 கோடி வந்துச்சு? பாவம் அந்த அம்மாவை ஏமாற்றி கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போய் கொண்டே விட்டாங்க. உண்மைதானே? பாவம் அந்த அம்மா சாகும்போது நான் பணத்தை அள்ளிக்கா போச்சு. யாரு? சசிகலாவும் தினகரன் தானே அந்த பணத்தை வச்சிருக்காங்க. வேற யாரும் வச்சிருக்கிறது? அதுக்கு அடுத்து யாரை வச்சிருப்பாண்டா? பழனிசாமி, பன்னீர்செல்வம் இந்த கோஷ்டி வச்சிருக்கு. அந்த அம்மா பணத்தை எடுத்துட்டு போல. பாவம் கொள்ளையடிச்ச பணத்தை பூரா எடுத்து ரெட்டலைய வாங்குறதுக்கு 600 கோடி கொடுப்பாங்களா? இவர் வந்து யோக்கியமா ஜெயிச்சு நல்லது செய்வாராம். தினகரனை கேட்டா அதிமுக தொண்டர்கள் ஏன் பக்கம் தான் இருக்கின்றாரு. அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனை என்கிட்ட தான் இருக்கின்றாரு. அண்ணன் பழனிசாமி கிட்ட கேட்டா
பூரா பேர் என்கிட்ட தான் இருக்கின்றாரு. நான் கேட்கிறேன், தினகரனும் பன்னீர்செல்வமும் ஒண்ணு சேர்ந்து தொண்டர் பலத்தை நிர்வகிக்கணும்டா, தங்கத்தமிழ் செல்வனை எதிர்த்து பன்னீர்செல்வம் தாண்டா நின்றுக்கணும். நானும் சொந்த ஊருக்காரன், பன்னீர்செல்வம் சொந்த ஊருக்காரரு. 15 தடவை நீ அமைச்சராக இருந்திருக்க, 15 வருஷம் 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்க, 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொது சின்னத்தை வாங்கி தங்கத்தமிழ் செல்வனை எதிர்த்து தேனி பார்லிமெண்ட்ல நின்று தொண்டைங்க ஏங்கிட்ட தான் இருக்கா, கட்சியை ஏங்கிட்ட கொடுன்னு சொன்னா நீங்க நல்லவங்க. அதானப்பா உண்மை. தினகரன் போய் பிஜேபி கூட சேருவாராம். யாரடா ஏமாத்துறீங்க? ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையா போவாராம் ராமநாதபுரத்துக்கு. இது என்னப்பா லாஜிக்? எனக்கு புரியலையே. என்ன புரியலையே எனக்கு? என்னப்பா உனக்கு புரியல? ஆனா 3 பேர் ஒண்ணா இருப்பாங்களா? மக்கள் எப்படிப்பா நம்பினாங்க? கேனா பயிர் கிறுக்கு பயிர் நம்ப நினைக்க மாட்டானா? நம்ம சிரிக்காத, நம்ம உண்மையை சொல்றேன். நானு நினைப்பான நினைக்க மாட்டானா? நீ சரியான நபர்களா இருந்தா நீ போக வேண்டிய இடம் தேனி பார்லிமெண்ட். உங்ககிட்ட தினகரன் பணம் இருக்கு, ஓ பன்னீர்செல்வத்தின் பணம் இருக்கு. தங்கத்தமிழ் செல்வை சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு திமுக ஓட்டு வைக்க பலமா இருக்கு. அண்ணன் மூர்த்தி வருத்தப்பட்டாரு, மணிமாறன் வருத்தப்பட்டாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி மிகப்பெரிய வருத்தம் தலைவர் உட்பட நமது இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு. இருந்தாலும் கூட ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பையன் கடந்த தேர்தலில் ஒரு வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுத்து வெற்றியை பெற்றார். அந்த அளவுக்கு சத்தியமா போயிட்ட படம் இல்லப்பா. சாமி கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன், கொடுத்தேன், ஜெயிச்சான். ஜெயிச்சவன் ஊருக்குள்ள நன்றி சொல்ல கூட வரல. இப்படி பேருக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டு சிக்கிறாங்க. 5 வருஷம் நாசமா போவோம் நம்ம. அவர் உண்மையிலே காலையில கண்கலங்க. சோழவந்தான் தொகுதி மக்கள் அவர்கிட்ட நான் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சொன்னேன்ல, 48 கிராமம் வனத்துவ பகுதியை சேர்ந்தது. அதுக்குள்ள வனத்துறை அனுமதிக்க மாட்டான். 1 லட்சம் பேர் கோயில் கும்பிட வருவாங்க. அங்க போய் அவர் எம்எல்ஏ இருக்கும் போது நின்று பக்கத்து தோட்டத்துக்காரங்கிட்ட அவர் சொந்தமா காசை கொடுத்து பாதை வாங்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஃப்ரீயா போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு உழைப்பு பாரு. நான் அப்படி உழைச்சிருக்கேன். சோழ வந்தானுக்கு நீ ஏமாத்திட்டீங்க போன தடவை, இந்த தடவை ஏமாத்தினீங்களாக்கு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னவர் அண்ணன் மூர்த்தி. அந்த அளவுக்கு வேதனைப்படுறார் பாவம். அவர் உழைப்ப மதிங்க முதல்ல. இவர் அமைச்சரா இருக்காரு, இவர் மாவட்ட செயலாளர் இருக்காரு, நான் எம்பியா வந்துட்டு நம்மளுக்கு பலம் பலம். இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் என்ன வேண்டாலும் கேட்கலாம். அன்னை மூர்த்தி சொன்னாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நான் யசோவர் தங்கப்பாண்டி, சரவணே, நம்ம முத்துக்குமார் எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கு 27 பேரு. எனக்கு சீட்டு வேணும், நான் ஜெயிக்கணும், என்னை விட்டுறாத சாமின்லாம் நான் கெஞ்சல. கூப்பிட்டு பேசினாரு. சரி நீங்க யாரை சொல்றீங்களோ நாங்க வெற்றி பெற்று தரோம்னு சொல்லிட்டு பூரா போயிட்டாங்க. மூர்த்தி அண்ணன் இருந்தாரு, மணிமாறன் இருந்தாரு, எல்லாம் இருந்தோம். நான் கடைசியா தலைமையிட்ட போய் ஒரு பட்டியல் கொடுத்தேன். சீர்மரபினர்கள் மற்றும் 68 ஜாதி 79ல நம்மளுக்கு கொடுத்த சான்றிதழ் குற்றப்பரம்பரை டினோட்டிவ் பை ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள் சான்றிதழ். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் பல சலுகைகள் இருக்கு. அதுல கிடைச்சிருந்த இந்த சலுகைய எம்ஜிஆர் ஆட்சியில அதிகாரிகள் பறிச்சு விட்டான். நம்ம மக்களுக்கு, அந்த 68 ஜாதி மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு 2024 எத்தனை வருஷம் ஆச்சு? 79 எங்க 44 வருஷம் போராட்டம். 2 சர்டிபிகேட் வேணாம்டா, ஒரே சர்டிபிகேட் கொடுன்னு சொல்லி 44 வருஷமா 68 ஜாதி போராடுது. முதல்வர்கிட்ட நான் சொன்ன ஒரே கோரிக்கை, நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க உசுலமைட்ல இருந்து வாக்குறுதி கொடுத்தீங்க. 2 சான்றிதழை நீக்கிட்டு ஒரே சான்றிதழ் தர்ற சொன்னீங்க.
நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வர போறீங்க. எங்க பகுதி மக்கள் லட்சக்கணக்கான பேர் உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த இரட்டை சான்றிதழை உழைச்சிட்டு ஒரே சான்றிதழ் குழுன்னு சொன்னதுமே 2 நாளையில அமைச்சர்கிட்ட என்கிட்ட தொலைபேசியில வந்து நான் அரசாணை போட போறேன்னு சொன்ன ஒரே முதல்வர் அண்ணன் தளபதி மட்டும்தான். நான் வெறும் மாவட்ட செயலாளர் தாட்டியம்மா வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட கேட்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இருந்துச்சு. கேட்டேன், கொடுத்தாரு. எம்பியா இருக்கும் போது எவ்வளவு சலுகை வாங்க வேண்டும் பார்த்துட்டேன். எம்பி ஆயிட்டா விடுவனால சும்மாவே நான் வந்து வாங்குறேன். ஒரு எம்பி பதவி நீங்க கொடுத்தீங்களாக்கு இன்னும் பல சலுகைகள் நம்மளுக்கு வரும். அதை ஏமாந்துட வேணாம். என்னை எதிர்த்து நிற்கிறவங்க பல வேஷம் கட்டி வருவாங்க. நான் இப்ப என் கூட வர்றவங்க பாரு, என் சொந்தக்கார யாராலும் என் கூட வரானா, என் காரில் ஒரே ஆள் இருக்கு, 2 ஆள் இருக்கு. பிள்ளை சேகர், நம்ம சரவணகுமார், வேற யாரும் நான் கூப்பிட்டு வர மாட்டேன். உங்களுக்கே நான் நம்புறேன். ஆனா தினகரனை பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப 50 பேர் இறங்கிட்டாங்க. என்னடா பார்த்தா தஞ்சாவூர்ல எனக்கு போன் பண்ணான், அண்ணே எங்கடா இருக்கீங்க? சோழவந்தான்ல இருக்கேன்டா. என்னடா இந்த தினகரன் போட்டு கொள்றாருன்னு 50 பேரை போட்டு கூப்பிட்டு வந்து உட்காந்து எதுக்குடா உட்காந்துருக்கேன்? ஓட்டு கேட்கறது. வெளியூர்காரனை வந்து ஓட்டு கேட்டு என்னதான் செய்ய போறீங்க? ஓட்டு போடுற மக்கள் இங்க இருக்கு, வெளியூர்காரனை ஏன் கூப்பிட்டு வரீங்க? இப்ப கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? தோல்வி பயம். ஆக தீர்க்கமா மக்கள் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க. திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. இதுல நீங்க உசிலம்பட்டி மக்கள், நான் உங்க ஊருக்காரன், சொந்தக்காரன், பக்கத்துல வாய்ப்பு எனக்கு சொந்த ஊரு. பல நன்மைகள் வாங்க இருக்கிற நேரத்துல இந்த நேரத்தையும் பயன்படுத்தி நீங்க நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என உங்கள் வீட்டு பிள்ளையா இருக்கின்ற தங்க தமிழ் செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.